ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உடைத்த முட்டை குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இந்த முட்டை குருமா நம்ம மிளகாத்தூளில் சேர்க்காமல் பச்சை மிளகா தான் இதுக்கு காரம் செய்ய போகிறோம். சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, கறிவேப்பிலை ஒன்றாவே சேர்த்து வதக்கிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குழம்பு. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிடலாம். இது பாதி வதங்கட்டும். நம்ம வந்து 10 பச்சை மிளகாய் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறோம். அதே மாதிரி அரை மூடி தேங்காய், 10 முந்திரி, சோம்பு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி பாதி வதங்கின பிறகு நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க, இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இந்த டைமில் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. மஞ்சள் தூள் ஸ்மெல்லு போட்டோம். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 10 முட்டை அளவுக்கு செய்கிறேன். ஒரு முட்டை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அது முட்டை வெந்த பிறகு நம்ம வந்து தேங்காவை ஊற்றிக்கலாம். ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க. முட்டை நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். முந்திரி போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். அப்படி முந்திரி இல்லைன்னா அப்படின்னா கடலை போட்டு கூட அரைச்சிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்றாதீங்க, அப்புறம் நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும் தேங்காய். அதனால் கொஞ்சம் ஒரு கொதி 2 கொதியில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.